உச்சியறிந்து கொண்டேன் தாண்டவ கோனே உங்கள் ஊசிமூனை கடந்தேன் தாண்டவ கோனே சச்சிதானந்தம் கண்டேன் தாண்டவ கோனே சச்சிதானந்தம் கண்டேன் தாண்டவ கோனே ஞான சத்தெடுத்து சிவமானேன் தாண்டவ கோனே ஞான சத்தெடுத்து சிவமானேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடடைந்தேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடடைந்தேன் தாண்டவ கோனே என்றன் விதியழித்து மதி தெளிந்தேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடடைந்தேன் தாண்டவ கோனே என்றன் விதியழித்து மதி தெளிந்தேன் தாண்டவ கோனே சுத்தி நின்ற சுழிமுனைக்குள் தாண்டவ கோனே சுத்தி நின்ற சுழிமுனைக்குள் தாண்டவ கோனே நான் சூடெடுத்து சூலறுத்தேன் தாண்டவ கோனே நான் சூடெடுத்து சூலறுத்தேன் தாண்டவ கோனே மும்மலமும் தானறிக்க தாண்டவ கோனே மும்மலமும் தான் எரிக்க தாண்டவ கோனே உன்றல் மூலக்கனல் கண் சுமந்தேன் தாண்டவ கோனே மும்மலமும் தானறிக்க தாண்டவ கோனே உந்தல் மூலக்கனல் கண் சுமந்தேன் தாண்டவ கோனே நிலையை உணர்ந்தேன் தாண்டவ கோனே நிலையை உணர்ந்தேன் தாண்டவ கோனே உலகை ஒளிமயமாய் நான் அறிந்தேன் தாண்டவ கோனே உலகை ஒளிமயமாய் நான் அறிந்தேன் தாண்டவ கோனே வீரியமும் வேகமெல்லாம் தாண்டவ கோனே ஞான விழிமுனையில் சுருண்டதடா தாண்டவ கோனே வீரியமும் வேகமெல்லாம் தாண்டவ கோனே ஞான விழிமுனையில் சுருண்டதடா தாண்டவ கோனே சூரியமை பீடமடா தாண்டவ கோனே சூரியமை பீடமடா தாண்டவ கோனே அதை சூழ்புவிக்கு தான் உரைத்தேன் தாண்டவ கோனே அதை சூழ்புவிக்கு தான் உரைத்தேன் தாண்டவ கோனே காரியமும் காரணமும் தாண்டவ கோனே காரியமும் காரணமும் தாண்டவ கோனே கண்ணசைவில் நிகழ்ந்ததடா தாண்டவ கோனே காரியமும் காரணமும் தாண்டவ கோனே கண்ணசைவில் நிகழ்ந்ததடா தாண்டவ கோனே கூறியமை ஞானமீதே தாண்டவ கோனே கூறியமை ஞானமீதே தாண்டவ கோனே இதை கூறிடவே பிறவி தந்தாய் தாண்டவ கோனே இதை கூறிடவே பிறவி தந்தாய் தாண்டவ கோனே மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த ஞானாற்றுப்படை. இருப்பாற்றுப் படையென்றேனல் இயல்பான பெயரைச் சுமந்தே இலக்கினை உணர்த்தும் நூலை இப்போது பார்த்தால் படித்தால் கருப்பொருள் விளங்கும். விளக்கிக் கழிமுகத் துவாரம் கடத்தி கடலாக்கும் எழுத்துத் துளியை கருத்திடை நிறுத்தி ஓங்கும். திருவளர் பொழுதை அருளும் சூரிய கவியாற்றுப் படையால் திசை கடந்ததிரும் ஞானத் திறவுகோல் கைவசம் ஆகி பெரும் பயன் பிறவிப் பயனாய் பிரம்மாண்ட வைப்பில் ஏற்றிப் பிரபஞ்சத்தை பரிசாய் நல்கும் பெருநூல்தான் ஞானாற்றுப் படையே.
இருப்பாற்று படையென்றே நல் இயல்பான பெயரைச் சுமந்தே இலக்கினை உணர்த்தும் நூலை இப்போது பார்த்தால் படித்தால் கருப்பொருள் விளங்கும். விளக்கிக் கழிமுகத் துவாரம் கடத்தி கடலாக்கும் எழுத்துத் துளியை கருத்திடை நிறுத்தி ஓங்கும். திருவளர் பொழுதை அருளும் சூரிய கவியாற்று படையால் திசை கடந்ததிரும் ஞானத் திறவுகோல் கைவசம் ஆகி பெரும் பயன் பிறவிப் பயனாய் பிரம்மாண்ட வைப்பில் ஏற்றி பிரபஞ்சத்தை பரிசாய் நல்கும் பெருநூல்தான் ஞானாற்றுப் படையே. மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த ஞானாற்றுப்படை மூன்றாவது பகுதி கழிமுகத்வாரம். கழிமுகத்வாரம் என்பது ஓடிவரும் ஆறுகள் கடலிற்குள் சங்கமிப்பதற்கு முன் கசடுகளை வடிகட்டும் பகுதிக்கு பெயர் கழிமுகத்வாரம். சுதந்திரத்தை காணிக்கை ஆக்கினால் என்னை அடிமையாக வைத்திருப்பதுதான் பிரபஞ்சத்தின் ஏற்பாடா? இல்லை மகனே, ஞான சுதந்திரன் உன்னை பூரண சுதந்திரன் ஆக்கி அழகு பார்ப்பதே பிரம்மாண்டத்தின் நோக்கம். அது எப்படி? அறிவனல் பெருக்கி பெருக்கி அறிவிலே நுட்பம் கண்டு. அறிவனல் பெருக்கி பெருக்கி அறிவிலே நுட்பம் கண்டு. செறிவுற்று நானே என்னும் சிறப்புற்று திகழும் ஒன்றன். செறிவுற்று நானே என்னும் சிறப்புற்று திகழும் ஒன்றன். நெறியாண்மை தீரத்தை பார்த்தான் நீ கற்று பெற்று கொண்ட. நெறியாண்மை தீரத்தை பார்த்தான் நீ கற்று பெற்று கொண்ட. அறிவாற்றல் சுதந்திரம்தான் அருளாற்றல் தடுக்கும் தடையே. அறிவாற்றல் சுதந்திரம்தான் அருளாற்றல் தடுக்கும் தடையே. கழிமுகத்வாரம் தன்னில் கசடான அறிவை ஒதுக்க. கழிமுகத்வாரம் தன்னில் கசடான அறிவை ஒதுக்க. வழிவிட்டு கிளம்பும் மாற்றல்
வளர்ஞான பிரம்மாண்டத்தின் வழிவிட்டு கிளம்பும் ஆற்றல் வளர்ஞான பிரம்மாண்டத்தின் வழிபாடாய் ஓங்க வைத்தும் வாழ்பயனின் சூத்திரத்தை வழிபாடாய் ஓங்க வைத்தும் வாழ்பயனின் சூத்திரத்தை பொழிந்ததிரும் அற்புதம்தான் பெரும் கடலின் ஏற்பாடே பொழிந்ததிரும் அற்புதம்தான் பெரும் கடலின் ஏற்பாடே பெரும் கடலின் ஏற்பாடே அறிவு நுட்பம் சுமந்து வரும் சுதந்திரத்தை கழிமுகத் துவாரம் தன்னில் சமன்படுத்தி வடிகட்டி இளைப்பாற்றி பூரண சுதந்திரம் வழங்கி உணர்வு நுட்பம் ஏற்றி வெளிப்பட்ட ஆறுகளான நீர்நிலைகளை தனக்குள் ஏந்திக் கொள்ளும் பெரும் கடலை பார் மகனே. பெருங்கடல் காணாததனா பெருகியே பெருக்கெடுத்தோடும் பெருங்கடல் காணாததனா பெருகியே பெருக்கெடுத்தோடும் ஆறும் பெரும் அகண்ட ஆற்றின் ஆற்றலே பெரிதென்றென்னும் அரும் பெரும் அகண்ட ஆற்றின் ஆற்றலே பெரிதென்றென்னும் கருமம்தான் சுதந்திரம் அந்த கசடுதானொடுக்கம் கருமம்தான் சுதந்திரம் அந்த கசடுதானொடுக்கம் அதனை பெருமிதத்தோடு அகற்றும் பிரம்மாண்ட வைப்பின் அதிர்வே அதனை பெருமிதத்தோடு அகற்றும் பிரம்மாண்ட வைப்பின் அதிர்வே பிரம்மாண்ட வைப்பின் அதிர்வே பிரம்மாண்ட வைப்பின் அதிர்வே ஆறுகளாய் ஓடித் திரியும் குருமார்களையே கடவுள் என்னும் சுதந்திரக் கசடினை காணிக்கை தந்தால் நன்றிகளும் மன்னிப்பும் பணிவும் ஏகமாய் சமன்பட்டு நிகழ்காலம் உணர்த்தப்படும். நிகழ்காலம் உணர்ந்தாலங்கே நொடி நீங்கா நினைவுள்ளேற்றே நிகழ்காலம் உணர்ந்தாலங்கே நொடி நீங்கா நினைவுள்ளேற்றே சுகபிரம்ம சுயமாம் ஒன்றன் சுதந்திரம் வாங்கி அழியா சுகபிரம்ம சுயமாம் ஒன்றன் சுதந்திரம் வாங்கி அழியா யுக பிரம்ம சுதந்திரத்தை
யூகித்து பகுத்தளிக்கும் யுக பிரம்ம சுதந்திரத்தை யூகித்து பகுத்தளிக்கும் அக பிரம்ம பிரம்மாண்டம்தான் அருளாதி ஸ்ருதியின் வித்தே அக பிரம்ம பிரம்மாண்டம்தான் அருளாதி ஸ்ருதியின் வித்தே அருளாதி ஸ்ருதியின் வித்தே சுதந்திரம் காணிக்கை தந்தபின் கழிமுகத்வாரத்தில் அறிவு நுட்பக் கசடுகள் எனும் ஒடுக்கம் ஒதுங்க நிகழ்காலம் உணர்த்தி ஆதிஸ்ருதி அறிமுகப்படுத்தப்படும். அசைவற்ற அசைவாய் அசையும் அருள் ஆத்ம இருப்பின் இருப்பை அசைவற்ற அசைவாய் அசையும் அருள் ஆத்ம இருப்பின் இருப்பை இசையற்ற இசையாய் ஒளித்து இமை மையம் கடத்தி இமைக்கா இசையற்ற இசையாய் ஒளித்து இமை மையம் கடத்தி இமைக்கா திசையற்ற திசையின் இலக்காய் திகழ்ந்தோங்கும் அதிர்வின் நுட்ப திசையற்ற திசையின் இலக்காய் திகழ்ந்தோங்கும் அதிர்வின் நுட்ப விசை காட்டும் ஆதி ஸ்ருதிதா விஸ்வாச தளபதியாமே விசை காட்டும் ஆதி ஸ்ருதிதான் விஸ்வாச தளபதியாமே விஸ்வாச தளபதியாமே அந்த தளபதியால்தான் ஜீவனாகிய மலத்தை ஆத்மா எனும் நிர்மல எல்லைக்குள் அழைத்துச் செல்ல இயலும். அந்த விஸ்வாச தளபதியால்தான் ஜீவனாகிய மலத்தை ஆத்மா எனும் நிர்மல எல்லைக்குள் அழைத்துச் செல்ல இயலும். வா மகனே, நிகழ்காலத்தில் இளைப்பாறுவோம்.